வணக்கம் எல்லாருக்கும். என்னென்னு சொன்னால், இரவில் கண்ணாடி போட்டுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி டென்ஷன் ஆக வேண்டாம். ஏன் கண்ணாடி போட்டனால நான் கதைக்க போகிற விஷயம் கொஞ்சம் காரசாரமான விஷயம். நிறைய பேர் கடுப்பாகுவாங்க. அப்போ கடுப்பாகிறவங்களும் இன்னும் கடுப்பாகணுன்றதுக்காகத்தான் போடுறேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எந்த யூடியூப் பார்க்குற ஆதரவாளர்கள் டாக்டரை நேசிக்கிறார்கள். தயவு செய்து இப்படியான சில கோமாளி குத்துகள் நான் காட்டுக்க சமாளித்து கொள்ளுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. நான் இது போடுறது வேறு ஒரு ஆக்களுக்காக. இப்போ சொல்ல போகிற விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங் முடிஞ்சது. நீங்கள் யோசிக்கக்கூடாது, என்னடா இவன் இதை விடுறானே இல்லை, கதைக்கிறதுக்கு வேறு விஷயம் இல்லையோ என்று சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாது. நிறைய விஷயம் இருக்குது, கதைக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. எல்லாம் கதை இப்போ மாறுதலாம். நிறைய இந்த என்ன முன்னாள் வலிப்பு வந்த முதலமைச்சர், வடக்கு மாகாண முதலமைச்சருக்கு ஒரு வீடியோ போடணும். அதை விட இளங்குமரன் சாவச்சேரியில் எங்கேயோ போய் பிதட்டி இருக்கிறார். ஏதோ நாமல் ராஜபக்ச என்ற குடும்பத்துக்கு சாவச்சேரியில் இருந்த ஒருத்தர் போயிருக்கிறாருன்ட்டு அவருக்கு ஒரு வீடியோ போடணும். ரஜீவன் எம்பி திடுக்கிட்டு எழும்பி ஒரே கத்துறாராமன்ட்டு அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதுக்கு ஒரு வீடியோ போடணும். இப்படி நிறைய வீடியோ இருக்குது. இதை தொடர்ந்து கதைக்கணுன்ற அவசியம் இல்லை. இது ஒரு உண்மையாக இது ஒரு மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய முக்கியமான விஷயம். கொஞ்சம் காரசாரமாக தான் கதைக்கணும். உங்களுக்கு தெரியும், இந்த டிசிசி மீட்டிங் நடந்தது. டிசிசி மீட்டிங் நடக்க டிசிசி மீட்டிங்கில் வந்து குழப்பம் நடந்து எங்கட கிளிநொச்சின்ற தூண், கிளிநொச்சி மக்களை வாழ வைத்து கொண்டிருக்கிற, கிளிநொச்சி மக்களை எந்த நாளும் அவ கல் கோஆப்ரேஷனில் கல் குடிக்கக்கூடாது, கசிப்பு காய்ச்சி குடிக்கக்கூடாது, நீட்டாக பிராண்டான என்ன சொல்கிறது, இந்த சிவாஸ்க்கு மாதிரி, மற்றது என்ன ஜாக்டானியல் மாதிரி, மற்றது இந்த கொனியாக் மாதிரி, மற்றது இந்த பொலியாக்கோ, வோட்கா, விஸ்கி, வேறு என்ன சொல்கிறது, இந்த என்ன சொல்கிற பிளாக் லேபிள், ரெட் லேபிள், இந்த லேபிள்கள் எங்கட கிளிநொச்சி மக்கள் குடிக்கணும் என்று போராடி 22 பாரை கொண்டு வந்து கிளிநொச்சியில் வச்ச செம்மல் என்ன செய்தவர்ன்னு சொன்னால், கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். நைஸாக இப்படி சந்திரசேகர் அமைச்சர் தோளில் தட்டி நான் போயிட்டு வாரன் என்று ஆக்கள் நிற்கணும், அவை இந்த பிரச்சனையை முடிச்சு வைப்பினம் என்று வாயால் சொல்லாட்டியும் செயற்பாடில் காட்டி போட்டு அவர் போயிட்டார். போய் இந்த பிரச்சனை கொஞ்சம் பாரதூரமாக போய் டாக்டர் அர்ஜுனா வந்து உசும்பேல் அங்கே வந்து அவர் ஒன்றுமே பிடுங்கலாம் போயிட்டு கடைசியில் விட்டுருந்தா சந்திரசேகருக்கு முகம் வந்து முதுகை பார்த்துருக்கும். எம்பி யார் அமைச்சர்ன்னு சொல்லணும், அவரை மன்னிச்சு கொள்ளுங்க. கரடி பொம்மைன்னு சொன்னதுக்கு நிறைய பேர் சொன்னதை அப்படி சொல்ல வேண்டாம், அவர் ஒரு அமைச்சர். என்ன பிரச்சனைனா, இதை பார்க்குற நேரம் எல்லாம் நீங்கள் பிள்ளையா விளைவிக்கொள்ள, இதை பார்க்குற நேரம் எல்லாம் எனக்கு அமைச்சர் சந்திரசேகர ஞாபகம் தான் பாருது. இது வந்து ஒரு கரடி பொம்மைன்னு தான் நான் இதுக்கு பேர் வச்சுருக்கேன். பொழுதுபோக நேரங்களில் ஒருத்தரோடையும் கதைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நேரங்களில் இதோட கதைச்சு கொண்டிருக்கிறேன் நான். உலகி கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால், அவரை வச்சு இவர் இந்த பிரச்சனையை முடிக்கலாம்னு யோசித்தவர். சரி, அது முடிஞ்சு என்ன பிரச்சனை, இவர் எழும்பி போயிட்டார். எங்கள் டிசிசி மீட்டிங்கில் இருந்து வெளியே போயிட்டார். அவற்றை ஆக்கள் கொஞ்சம் பேர் கத்தி குளர்னவை. உங்களுக்கு அவற்றை ஆக்கள்னு சொல்கிறத விட பொதுமக்கள் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். இப்போ நான் 2-3 படங்கள் போடுவேன், நீங்கள் பாருங்க. இங்கே இருக்கிற ஆக்கள்லாம் அன்றைக்கு டிசிசி மீட்டிங்கில் வந்து அதே உடுப்போட நீங்கள் வேணுமெண்டா எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளிநொச்சி டிசிசி கூட்டத்தில் அந்த மொட்டையாக ஒருத்தர் தொண்டையெல்லாம் அடைச்சி அதை கொண்டு அங்கே கொடு பொலிசில் கொடு காத்தினார். யாருன்னு சொன்னால் சிவமோகன். அவர் தான் என்ன செய்தவர்னா, தண்டை வீட்டுக்கு பாலம் போட்டவர் அவர். மற்றது ஒரு பொம்பளை ஒரு ஆள் தெரியும், அந்த வெள்ளை கோட், டாக்டர் வெள்ளை கோட் போட்டுக்கொண்டு கீன்னு ஒருத்தி கத்தி கொண்டு அவா. மற்றது இன்னொருத்தர் பின்னு கழுமினுண்டு ஊன்னு கத்தினார். இன்னொருத்தர் சிகப்பு சேட்டோட ஓடி வந்தார். அவைகள் எல்லாம் இந்த ஃபோட்டோக்களில் வருவினம். பாருங்க, நான் போட போகிற ஃபோட்டோக்களில் வருவினம். ஒன்று நான் இந்த வீடியோவோட நினச்சி போடுவேன், நல்லது பின்னுக்கு போடுவேன். எனக்கு யூடியூப் செய்து தெரியாது, எனக்கு எடிட் பண்ணி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி போடுவேன். பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டிசிசி மீட்டிங்கில் அப்படியே உடுப்பு மாற்றாமல் என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால், தங்களை யார் இப்படியெல்லாம் செய்ய சொன்னாங்களோ அங்கே போய் ஒரு மீட்டிங் கொண்டு போட்டிருக்கார். யார், எங்கட கிளிநொச்சி வள்ளல். இந்த பிஸ்கி குடிக்கணும், கசிப்பு குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி 22 வார கிளிநொச்சிக்கு போராடி, அதுவும் மஹிந்த அரசாங்கத்திட்ட போராடி பெற்றுக் கொடுத்த இந்த வள்ளல் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால், உடனடியாக எங்கட
பிரதேச சபை உறுப்பினர்கள் எங்கட தமிழரசு கட்சியின் அவியல் இவியல்னு சொல்லி இந்த 30 பேர் இருக்கிறது தானே அத்துமீறி உள்ள போய் கூத்தாடின 30 பேரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ஆலோசனை உண்டு. என்ன சொல்றது, அலிபாவும் 600 திருடர்களும் மாதிரி இவை சேர்ந்திருந்து கதைச்சிருக்கணும். இந்த போட்டோக்களை நான் நினைக்கிறேன் எப்படியோ வெளியே வந்துடுமென்று தெரிஞ்சு அவர் கிளிநொச்சி எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ எம்பி ஸ்ரீதரன் அவர்கள் தன் முகநூலில் போட்டு தான் என்ன செய்தார்ன்னு சொன்னால் ஆலோசனை நடத்தி கலந்துரையாடல் நடத்தி இருக்கிறாராம். என்ன கலந்துரையாடல்? இன்றைக்கு நீங்கள் குழப்பினது சிறப்பான விஷயம், இனி தொடர்ந்து செய்யுங்கோ, நாங்கள் தொடர்ந்து இப்படியான குழப்பங்களை விளைவிக்கணும்னு சொல்லி இவர் இப்படியான விஷயங்களை செய்திருக்கிறார். மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும், நீங்கள் சும்மா இவங்கள் கதைக்கிறது எல்லாம், அதாவது மக்கள் குழப்பினார்கள் என்று சிறிதரன் நம்பி கதைக்கிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா நம்பக்கூடாது. இப்போ பார்த்தீங்களா, இவர் தான் அதே வெள்ளை வேட்டியோட அதே வெள்ளச்சேட்டோட டிசிசி மீட்டிங்லேருந்து இதே கோலத்தில் புறப்பட்ட சிறிதரன் எம்பி. ஓகே, நான் காட்டுற படம் ஓகே தானே? சில விஷயங்களை வடிவாக படிப்பிக்கணும். என்னென்னு சொன்னால், நானும் இப்போ உங்களுக்கு ஒரு டீச்சராக இருக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. சரியா, இந்த படத்தோட தான் சிறிதரன் எம்பி டிசிசி மீட்டிங்கு வந்தார். நான் படம் கிளியராக விளங்கு பண்ணிக்கிறேன், இவரை தெரியாத ஆக்கள் இருக்காது. ஓகே, இப்போ வந்தவர். அடுத்தது இந்த அக்காட்சியை பாருங்க. இவரை பாருங்க, சிகப்பு சேட்டோட ஒருத்தர் துள்ளி குதிச்சு கொண்டு தெரிஞ்சவர். அவர் அங்காள பெர்லி மாளிதன் போனோட இருக்கிற பாருங்க. அவர் இவியல் எல்லாருமே இந்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கில் டாக்டர் அர்ச்சுனாக்கு எதிராக கத்தின ஆக்கள். இன்னொரு ஆளை காட்டுறோம் பாருங்க, இந்த பின்பக்கமாக திரும்பி இருக்கிறார் மஞ்சள் சேட்டோட. இவர் தான் தொண்டை அடைக்க அர்ச்சுனா வெளியேறு கத்தினவர். சரியா, இப்போ இவியல் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்திருக்கணும்னு சொன்னால், இங்கே பாருங்க, மற்றவர் இன்னொருத்தர் நின்றார், அதில் நின்று கத்தினர். அவர் எல்லாரும் அங்கே டிசிசி மீட்டிங்கில் நின்றுட்டு அப்படியே சிறிதரன் நம்பி என்ன செய்திருக்கார், கோல் பண்ணி அடை வாங்கடா திட்டம் பிழைச்சிட்டுது, இன்னொரு திட்டத்தை போடுவோம்னு சொல்லி கூப்பிட்டு மீட்டிங் என்ற பேரில், சரியா மன்னிக்கணும், மீட்டிங் என்ற பேரில் இவியலுக்கு ஒரு கூட்டம் வச்சிருக்கிறார். அதுக்கு அவர் முகநூலில் எழுதியிருக்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் விசேட கலந்துரையாடல், இலங்கை தமிழரசு கட்சியின் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர்களுடன் விசேட கலந்துரையாடல் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட காரியாலயத்தில் அறிவகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது. நேற்றைய தினம் என்று சொன்னால் கிளிநொச்சி டிசிசி மீட்டிங் நடந்த நேற்றைய தினம் நடந்தது. என்னன்னு சொன்னால், சூட்டோட சூடாக ஐயா அங்கே வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பேரும் ஆறுன்னு சொன்னால் சிறிதரன் எம்பியே தண்ட முகநூலில் எழுதியிருக்கிறார், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் விசேட கலந்துரையாடல், இலங்கை தமிழரசு கட்சியின் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர்களுடனான விசேட கலந்துரையாடல். அப்போ ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க, அந்த தெல்லிப்பளையில் கீரிமலையில் ஒரு கல்லுக்கு மேலே ஒரு தாடி வச்ச ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னு தெரியாது, நான் யாரையும் தனிப்பட்ட ரீதியில் தாக்க விரும்பலை, ஒருத்தர் சொல்லி கொண்டிருக்கிறார் மக்கள் கிளிநொச்சியில் அர்ச்சுனாவை எதிர்த்தவைன்னு சொல்லி. அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஆர் மக்கள்னு சொன்னால் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், அதாவது இலங்கை தமிழரச கட்சியின் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர்கள். விளங்குதா? இவை ஒரு அரசியல் கட்சி சார்ந்த ஆக்கள். இதை தெளிவாக விளங்கி கொடுங்க. நான் இந்த வீடியோவை நான் அவசரமாக இப்போ தான் நான் வேலையால் வந்தேன். இப்போ இந்த டைம் 2 மணி, இரவு 2 மணி, 2 மணிக்கு நான் இந்த வீடியோ போடுறேன்டா. இது மக்களுக்கு விளங்கணும். என்னென்னு சொன்னால், அங்கே கத்தினது மக்கள் இல்லை, சிறிதரன் எம்பின்ற கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர்கள், தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் என்று சொல்லி அவரே போட்டோவையும் போட்டு தன்னுடைய முகநூலில், இங்கே பாருங்க, நான் ஒரு பொய்யை நாங்கள் கயேந்திரகுமார் பொன்னம்பலமோ செல்வராசா கயேந்திரனோ இல்லை தானே என்ன போட்டோ நீங்கள் சிறிதரன் எம்பி தன்ற முகநூலிலேயே போட்டிருக்கிறார் இந்த படங்களை. அப்போ உங்களுக்கு இப்போ விளங்கணும் என்னன்னு சொன்னால், இவை பொதுமக்கள் இல்லை, இவை பிரதேச சபை உறுப்பினர்களும் சிறிதரன் எம்பின்ற கைப்பிள்ளைகளும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இவா எல்லாம் கத்தினவா பின்னுக்கு நின்று, இவா இதே உடுப்போட கத்தினவா, இவா உடுப்பு மாத்திரையில் இவா இதே உடுப்போட தான் வாழ்றான்னு சொல்ல வரையில் அது நமக்கு தேவையில்லாவையில் அதை பற்றி நான் கதைக்க வரையில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இவையல் இந்த இதே ஷர்ட்டோட தான் இந்த ஐயா கிளிநொச்சியில் அர்ச்சுனா வெளியேறு இதே மஞ்சள் கலர்
ஷர்ட்டோட தான். இந்த தலையில் கொஞ்சம் முடி குறைஞ்ச ஐயா வந்து இவர் தான் அந்த சிவமோகன் என்றவர். இவர் தான் அந்த ஜிஏ முரளிதரன் ஆத்தை வந்து காணி என்று சொல்லி காட்டி இவருக்கு அதில் 5 பிறப்பு காணியை கொடுத்து நிவாரணம் வாங்கி கொடுத்துருக்காரு. அதை அவர் என்ன அடிப்படையில் கொடுத்தாருன்னு தெரியல. அன்பாக கொடுத்தாரா பாசமாக கொடுத்தாரா அது அடுத்த பிரச்சனைக்காக. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னுண்டா, இந்த வைத்தியர் அர்ச்சுனாக்கு எதிராக கிளிநொச்சி மாவட்டத்தில் நடந்த இந்த குழப்பம்ன்றது வந்து திட்டமிட்டு சிறுதரன் எம்பியால் ஏவப்பட்டு செய்யப்பட்ட வேலை. இதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். பொதுமக்கள், அதாவது கிளிநொச்சியில் வாழ்கிற மக்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. உங்களோட அபிவிருத்தியில் தடபடுறதுக்கு எந்த விதத்திலையும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா பொறுப்பில்லை. அல்லது அபிவிருத்தி குழு கூட்டம் குழம்பினதுக்கோ அல்லது அந்த கூட்டம் இடையில நிறுத்தப்பட்டதுக்கோ வைத்தியர் அர்ச்சுனா பொறுப்பில்லை. வைத்தியர் அர்ச்சுனா மக்கள் நலன் சார்ந்துதான் நிறைய விஷயங்களை கேள்வி கேட்டவர், கதைச்சவர். அதுக்கு பதிலிவையால் சொல்ல முடியலை. கேள்வி கேட்க ஏனென்னா எப்படியும் ஜிஏ முரளிதரன் வந்து அந்த இன்றைக்கு பிரதேச கூட்டத்தில் இந்த டிசிசி கூட்டத்தில் என்ன கதைக்க போகிறோம்ன்ற ஒரு ஷெடியூலை டாக்டர் அர்ச்சுனாவுக்கு அனுப்பியிருப்பினோம். அது சம்பந்தமான ஒரு விஷயத்தை டாக்டர் அர்ச்சுனாவும் அவைக்கு இமெயில் மூலமாகவோ அல்லது ஒரு லெட்டர் மூலமாகவோ தெரியப்படுத்தியிருப்பார். தன்னுடைய கேள்விகளை போட்டிருப்பார் கட்டாயம். அப்போ அதை அவர் அப்படியே சிறுதரன் நம்பிக்கை சொல்லியிருப்பார். இன்றைக்கு உங்களோட களவுகள் சம்பந்தமாக அர்ச்சுனா நம்பி கேள்வி கேட்க போகிறார், ரெடியாக வாங்க உண்டு. அப்போ சிறுதரன் நம்பி சொல்லியிருப்பார், நான் பிடிபட்டேன், நீயும் தானே மடையா பிடிபடணும். அப்போ நீயும் 2 பேரை ரெடி பண்ணு, நானும் 2 பேரை ரெடி பண்ணுறேன், நான் 30 பேரை கொண்டு வரேன், நீ ஒரு 3-4 பேரையாவது இந்த திணைக்களத்துக்குள்ளேயே ரெடி பண்ணேக்க தான் நாங்கள் கரைச்சி பிரதேச செயலாளர் எழும்பி நின்று டையையும் கட்டி கொண்டு மூச்சு விடாமல் கத்தினவர். அதை அவர் ரெடி பண்ணினால் இது 30 பேரும் இவர் ரெடி பண்ணினாங்க. ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க, அரசியல்ன்றது இதுதான். போலி தேசியவாதிகள் காலங்காலமாக செய்கிற அரசியல் இதுதான். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த சிறுதரன் நம்பி இப்படி ஒரு கள்ள வேலையை செய்து போட்டு அந்த கள்ள வேலையை ஒரு கூட்டமாகும், அதாவது இந்த படி சோடான்னு வடிவேலுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க சினிமா படத்தில். அவர் என்ன செய்வாருன்னா அந்த கொண்டையை வந்து மறந்துடுவார். என்ன நாடகத்தையும் போட்டு ஆக்ஷன்களை மாற்றி 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 தன் வேஷங்களை போட்டு கொண்டு வந்தாங்க, மேலே இருக்கிற கொண்டையை மறந்துடுவார். சிறுதரனும் அப்படிதான். ஏன்டா ஆக்களுக்கு வந்து மண்டவளம் குறைவு தானே, மண்டவளம் குறைவு. என்னன்னு சொன்னால் அதை பயன்படுத்த தெரியாது. இப்போ களவை கூட சரியாக செய்ய தெரியாத முட்டாள்கள்லாம் நிவியல். சரியோ, இது நீங்கள் சில வேளை நான் கதைக்கிற விஷயத்தை என்னாச்சு சிரிப்பீங்கள் அல்லது என்ன பிள்ளையா நினைப்பீங்கள். உண்மையிலேயே இவங்களுக்கு களவை கூட சரியாக செய்ய தெரியாத ஆக்கள்லாம் இந்த அப்போ யோசிச்சு பாருங்க, மக்களை பற்றி எவ்வளவு நல்ல திட்டங்கள் ஏதாவது பிளான் பண்ணக்கூடிய மண்டபம் இவைக்கு இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. உடனே சண்டை பிடிக்கிறீங்க, டிசிசியில் நின்று கத்துறீங்கள். சரி, உடுப்பையாவது மாற்றி போட்டு போயிருக்கலாம் தானே கூட்டத்துக்கு. யோசிச்சு பாருங்க. இப்போ ஜென்ரலாக யோசிங்கோ, இந்த வீடியோ பார்க்குறாங்க, ஜென்ரலாக யோசிங்க. இப்போ நான் வந்து சில நேரங்களில் என்ன செய்வேன்னு சொன்னால், ஒரு தொடர்ந்து நான் 2 வீடியோ போட போகிறேன்டா, என்ன செய்வேன்டா, இப்போ இந்த டிஷர்ட்டோட நான் வீடியோ போடுறேன்டா, நான் டப்புன்னு என்ன செய்வேன், அடுத்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறேன்டா, இந்த டிஷர்ட்டை மாற்றி போட்டு இன்னொரு டிஷர்ட்டை போட்டு வீடியோ போடுவேன். ஏன்னு சொன்னால் அது வந்து ஒரே வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் ஒரே உடுப்போடு இருக்கக்கூடாதுன்றதும் மற்றது கண்டுபிடிக்கக்கூடாது. ஒரே அடியாக தான் இவர் இருந்து வீடியோ போட்டுட்டு போகிறார், ஒரே அடியாக காய்ச்சிட்டு போகிறாருன்றதை கண்டுபிடிக்கக்கூடாதுன்றதுக்காகவும் நான் வந்து இந்த உடுப்பை மாற்றுவேன், இந்த கெட்டப்பை மாற்றுவேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் யோசிப்பேன். ஆனால் இந்த டாக்டர் கை நாட்டுகள், மண்டவளம் குறைஞ்சாக்கள், அறிவில்லாத ஆக்கள், ஊழல் படிக்காத ஆக்கள் என்று பேசுறது இவைன்ற இப்படியான செயல்பாடுகளால் தான். பாருங்க, ஒருத்தருக்கு கூட அந்த யோசனை வரையில. நாங்கள் போகிறோம், நாங்கள் இப்படியே இங்கேருந்து போகிறோமே, உடுப்பை மாற்றி போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக போவோம், அல்லது வேறு ஒரு நாளைக்கு இந்த மீட்டிங்கை வைப்போம், அப்படியெல்லாம் யோசிக்கலை. இங்கே பாருங்க, மக்கள் எப்படி தெளிவடைஞ்சிருக்கணும் பாருங்க. இந்த சிறுதரன் நம்பி போட்ட இந்த பதிவுக்கு கீழே போட்டிருக்கணும், ஊழல்வாதிகள் ஒன்று கூடல். இவர் போட்ட மீட்டிங் என்று போட்டதுக்கு பொதுமக்கள், அதான் நான் சொன்னேன், நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பொதுமக்கள் சரியாக விழிப்படைஞ்சிருந்தோம். பொதுமக்கள் போட்டிருக்கணும், கீழே போட்டிருக்கிறாங்க, ஊழல்வாதிகள் ஒன்று கூடிய தருணம், ஈழத்து அமாவாசை கிளிநொச்சி பார். நான் சொல்லலை, பிள்ளையா நினைக்கக்கூடாது. மாஸ்டர் சொரிநாய் குலைக்கும் பயப்பட தேவையில்லை, தமிழ் தேசியம் அது இதன்னு கணக்க போட்டிருக்காங்க. டிசிசியின் மீளாய்வு கூட்டம் போல என்று ஒருத்தர் போட்டிருக்காங்க.
எங்களை மாதிரி கொஞ்சம் இவங்களோட கட்டப்புகளை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இவேண்ட விஷயங்களை வந்து நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும். இவை எப்படி அரசியல் செய்யணும், காலங்காலமாக இவை செய்கிற அரசியல் என்ன. இதே முகங்கள்லாம் கொடும்பாவி அறிக்கையும் வந்தது. வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனுக்கு கொடும்பாவி அறிக்கையும் இதே ஆக்கள்லாம் வந்தது. அப்போ இதுக்கும் ஒரு மீட்டிங் போட்டிருப்பினோம், அதை இன்னும் பிடிபடையில. இந்த கொடும்பாவி எரிக்கிறதுக்கு முதலும் ஒரு மீட்டிங் கூடியிருப்பினோம், அது எரிச்ச பிறகும் ஒரு மீட்டிங் கூடியிருப்பினோம். அது சிறிதர் நம்பி ஃபேஸ்புக்கில் போட மறந்துட்டார், மாறி போடுவார், வெயிட் பண்ணுவோம். அப்போ சில விஷயங்களை மக்களுக்கு வேண்ட முகத்திரியை உரிச்சு காட்டணும். இது வந்து உண்மையாகவே ஆர் குழப்பினதுன்றது இனி நீங்கள் அச்சப்பட தேவையில்லை, உண்மையாகவே யோசிக்க தேவையில்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது திட்டமிட்ட ரீதியில் சிறிதர் நம்பியாலையும் அவர் சார்ந்த ஆக்களாலையும் அவை தான் ஊழல்வாதிகள். இப்போ இதில் இருக்கிற ஆக்கள் தான் அந்த 7 பைலுக்குள்ளே இருக்கிற ஆக்கள் இவையெல்லாம். 7 பைலுக்குள்ளேயும் இருக்கிற ஆக்கள் இந்த கரைச்சி பிரதேச சபைன்ற இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள். சிறிதர் நம்பி தெளிவாக இவை தான் என்ற கட்சியை சார்ந்த ஆக்கள்ன்றதை தன் முகல் நூலில் பதிவிட்டிருக்கிறார். பொதுமக்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க, கிளிநொச்சி மக்கள் திரும்பவும் இந்த கல்லறை நம்புறதை முதலாவது நிப்பாட்டுவோம். நீங்கள் திரும்ப திரும்ப நம்பினீங்களா இருந்தால் அவங்களோட தலையெழுத்தை யாராலையுமே மாற்றிடாது, எந்த மாற்றமும் இல்லை. ஏனென்றா இந்த சிறிதரன் என்ற ஒரு அட்டை, நான் திரும்ப திரும்ப இப்படி சொல்கிறேன்னு கோவிக்காதீங்க, ஒரு அட்டை என்ன செய்யும்னு சொன்னால், மலை நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்களா தேயிலை தோட்டங்களுக்கு போனீங்களா அட்டை வந்து எங்களுக்கு கடிச்சா தெரியாது. அது வந்து ஒரு சின்ன கடிக்கும், அப்படியே கடிச்சு அது ரத்தத்தை குடித்து அந்த அட்டை வந்து பெருசாக வந்துடும். எங்களோட காலில் அந்த அட்டை வந்து பெருசாக வந்துடும், அப்படி ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துடும், எங்களுக்கே தெரியாமல் அது ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிடும். அப்போ அதை மாதிரி தான் சிறிதரன் என்ற போலி தமிழ் தேசியவாதியும் இன்றைக்கு கிளிநொச்சி மக்களுடைய ஏதோ ஒரு கதாநாயகன் என்ற போர்வையில் ஒரு போலியான பிம்பத்தை பயன்படுத்தி தயாரித்து தமிழ் தேசியம் என்ற போர்வையில் எங்களோட மக்களையும் எங்களோட நாட்டையும், உண்மையாகவே இவர் தமிழ் தேசியம் வாதியாக இருந்தால் இன்றைக்கு 22 பார் கிளிநொச்சியில் இருந்திருக்காது. அதை நீங்கள் முதலாவது அதுக்குரிய அடையாளம் இதுதான், விளங்கி கொள்ளுங்க. தேசிய தலைவர் இருக்கிற வரைக்கும் ஒரு பாரை அதுக்குள்ளே அனுமதிக்கல. இவர் அவற்றை பாதையில் நடந்திருந்தால் 22 பார் வர்றதுக்கு முதல் இவர் அங்கே தூக்கு போட்டிருக்கணும் அல்லது தீ குளிச்சிருக்கணும். அப்படி இவர் செய்யலை, அப்படி செய்ய மாட்டார். இன்னும் பல பார்கள் வரும். அடுத்தது வேலை மாநில பாராளுமன்றத்துக்கு அனுப்பினீங்களா அவர் வந்து வேறு லெவலில் செய்வார். அதை பற்றி நான் கதைக்க விரும்பலை, உங்களுக்கே விளங்கும். நான் அவரை பற்றி கதைக்க அவர் என்ன செய்வார், இவர் பார் கொண்டு வந்தவர், அவர் என்னத்தை கொண்டு வருவார்ன்றது உங்களுக்கு விளங்கும். அதால் மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த கூட்டங்களை குழப்புறது, இந்த கூட்டங்களில் அபிவிருத்திகள் சம்பந்தமான கேள்விகள் எழுப்பப்படையக்க மக்கள் சம்பந்தமான கேள்விகள் வரைக்க குழப்புறது திட்டமிட்ட ரீதியில் இந்த பார் சிறின்ற ஆக்கள் மட்டும்தான். அது இங்கே யாழ்ப்பாணத்தில் குழப்புறது, அங்கே சைக்கிள் அவை அதை பொருட்படுத்திருக்கணும். அவை சம்பந்தமாக பிறகு கதைப்போம். இப்போ இவேண்ட விஷயத்தை தெளிவாக விளங்கி கொடுங்க. அதே டிசிசி மீட்டிங்கில் யாரெல்லாம் எழுப்பி கத்திச்சினமோ அவ்வளவு பேரும் தண்ட உறுப்பினர்கள்ன்றதை தண்ட முகநூலில் அண்டைக்கே அவைகளை கூப்பிட்டு எல்லாம் கலந்துரையாடி போட்டோ எடுத்து போட்டிருக்கார் சிறிதரன் எம்பி. நன்றி, வணக்கம். இந்த விஷயத்தை தெளிவாக உங்களோட மனசில் ஏற்றி வச்சுக்கொள்ளுங்க, முக்கியமாக கிளிநொச்சியில் வாழ்கிற தமிழர்கள். நன்றி. வெட்டும் புலி சிரிச்சு வர